சுட்டரிக்கும் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவோம் என்கிற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைப்பு என்று சொன்னால், உண்மையிலேயே நரகத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதியில் தான் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அது சமுதாயத்தில் நடக்கிற தீமைகளை பார்க்கிற பொழுதாலும் சரி, அல்லது இப்பொழுது நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை காலநிலை மாற்றங்களினால் ஏற்பட்டிருக்கிற இந்த வெயிலின் அகோரம் நரகத்தை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்வதை போல் அதை கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நரகம் என்பதை பொறுத்தவரைக்கும் நாம் குர்ஆனிலும் ஹதீதுகளிலும் அதிகளவில் காணப்படுகிற செய்திகளில் ஒன்றுதான், நரகத்திலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், நரகத்தை ஃபத்தகுன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் நபித்தோழர்களுக்கு ஹதீதுகளிலும் உரைகள் மூலமாக உபநியாசங்கள் மூலமாக அடிக்கடி சொல்லி காட்டுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எதற்காக அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்வை ஒரு மனிதன் முடித்துவிட்டு என்றாவது ஒரு நாள் அவன் அல்லாஹ்வை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற நியதியை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த சந்திப்பு அல்லாஹ்வுடைய விசாரணையாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வை நாம் சந்திக்கிற சந்திப்பு அது ஒரு விசாரணையாக இருக்கும். அந்த விசாரணையில் சில மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கருணையால் செய்யப்பட்ட அல்லாஹ்வின் பரிசான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள். இன்னும் பல பேர், சிலர் வெற்றி அடைந்தாலும் பலர் அதில் தோற்று போய் விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கேள்வி கணக்கு, உலக வாழ்க்கையில் நீ எப்படி நடந்து கொண்டாய், எப்படி உலக வாழ்க்கையை நீ நடத்தி உலகத்தில் எப்படி வாழ்ந்து விட்டு வந்தாய், எப்படி சம்பாதித்தாய், சம்பாதித்தவைகளை எப்படி நீ செலவழித்தாய், என்னுடைய வணக்க வழிபாடுகள் விடயத்தில் நீ எப்படி நடந்தாய், என்னுடைய மார்க்க காரியங்கள் விடயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்கிற கேள்விகளை எல்லாம் அடுக்கடுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போகிறான், மறுமை நாளில் என்னையும் உங்களையும் நோக்கி கேட்க போகிறான். இந்த கேள்விகளில் பலர் தோல்வி அடைவார்கள். தோல்வியின் விளைவு என்ன? அல்லாஹ் அவர்களுக்கும் பரிசு கொடுப்பான், தோற்றவர்களுக்கும் பரிசு கொடுப்பான், வென்றவர்களுக்கும் பரிசு கொடுப்பான். தோற்றவர்களுக்கு என்ன பரிசு? சுட்டரிக்கிற நரகம்தான் பரிசு, சுட்டரிக்கிற நரகம்தான் பரிசு. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நரகம் என்பது அல்லாஹ்வுடைய தண்டனையையும் அல்லாஹ்வுடைய பிடியையும் காட்டுவதற்காக அல்லாஹ் மனிதர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் இழைக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்காமல் அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் தனது அன்பின் நேர் மாற்றமான கோபத்தின் மூலம் செய்யப்பட்ட படைக்கப்பட்ட ஒன்றுதான் நரகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால்தான் ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தோழர்களே நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது நபித்தோழர்கள் எல்லாம் தங்களுடைய கைகளால் முகங்களை மறைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுவார்கள் என்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். என்ன வார்த்தை, அவ்வளவு பெரிய என்ன வார்த்தை சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற பொழுது நபித்தோழர்கள் அழுது விடுவார்கள். அந்த அளவிற்கு நரகத்தை படித்து அதன் தண்டனைகளை விளங்கி தனது உள்ளத்தில் ஏற்றி வைத்திருந்தவர்கள் நபித்தோழர்கள். கொஞ்சம் கூட சும்மா கூட என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பக்கம் போய்விடக் கூடாது என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையில், உறுதியான ஒரு குறிக்கோளோடு நபித்தோழர்கள் பயணித்தார்கள். அதனால் தான் நரகம் பற்றி சின்ன செய்திகள் சொல்லப்பட்டாலும் நபித்தோழர்கள் உடனே பயந்து என்ன செய்து விடுவார்கள், அழுது விடுவார்கள். நீங்க ஹதீதுகளின் வரலாறுகளிலே பார்க்கலாம். எப்படி தெரியுமா? ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரை பாருங்கள். வரலாற்றில்
ஒரு முறை ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியேறி வருகிறார்கள். நாஃபக ஹன்தலா, நாஃபக ஹன்தலா என்கிற ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு சப்தமிட்டு ஓலமிட்டு வருகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நேரடியாக சந்திக்கிறார்கள். கேட்கிறார்கள், ஹன்தலா என்ன இது இப்படியான ஒரு வார்த்தை சொல்கிறீர்கள்? ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹன்தலா நயவஞ்சகனாகி விட்டான். நஊது பில்லாஹ். எப்படியான ஒரு வார்த்தை, ஆபத்தான ஒரு வார்த்தை. நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் என்பது குர்ஆன் சொல்கிறது. ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹன்தலா நயவஞ்சகனாக மாறிவிட்டான். எதற்கு சொன்னார்கள்? காரணம் கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கிற பொழுது ஈமான் எங்களுக்கு கூடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை சபையில் இருந்து பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டு மார்க்க செய்திகளை கேட்கிற பொழுது எங்களுக்கு ஈமான் அதிகரித்துக் கொள்கிறது. ஆனால் அந்த சபையை விட்டு வெளியேறி எங்களுடைய குழந்தை குட்டிகள் பக்கம் செல்கிற பொழுது, எங்கள் குடும்பத்தாரிடத்தில் செல்கிற பொழுது அப்பொழுது ஈமான் குறைவடைகிறது. அவர்கள் தான் முக்கியம், பிள்ளைகள் தான் முக்கியம், மனைவிமார்கள் தான் முக்கியம், உழைப்பு தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம் என்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் நான் நயவஞ்சகன் தானே, தூதருக்கு முன்னால் இருக்கிற பொழுது ஒரு முகம், தூதருக்கு வெளியால் வருகிற பொழுது மறுமுகம், எனக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது என்று ஹன்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று ஓலமிட்டு வெளியில் வந்தார்களே. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர் என்று உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு அங்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் வானவர்களால் குளிப்பாட்டப்படுகிறார் என்று சொன்னார்கள். சாதாரண நாள் கிடையாது. எங்கேயாவது வானவர்கள் குளிப்பாட்டி இருக்கிறார்களா? நானோ நீங்களோ மரணிக்கிற பொழுது அப்படி சமகாலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோமா? அப்படி சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பமும் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வஹியோடு தொடர்பட்டவர் சொல்கிறார், ஹன்தலா நேற்றிரவு மனைவியோடு சேர்ந்தார். ஆனா என்ன செய்யல? அவர் கடமையான குளிப்பை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாடி போர்க்களத்தில் கலந்து கொண்டார், போர்க்களத்தில் ஷஹீதானார். ஆனால் அந்த கடமையான குளிப்பை வானவர்கள் என்ன செய்கிறார்கள்? நிறைவேற்றுகிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனித குலத்திற்கு ஒப்புவித்தார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பெரிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டப்பட்டவர், கஸீருல் மலாயிகா வானவர்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்று பெயர் எடுத்தவர், அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் நாஃபக ஹன்தலா, நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொல்கிறார் என்றால் அந்த வார்த்தை அவருடைய நாவில் இருந்து எப்படி வந்தது என்றால் நரகத்திற்கு அந்த அளவுக்கு பயந்தார்கள். இந்த நிலையோடு மரணித்தால், நயவஞ்சகனாக மரணித்தால் நரகத்தின் அடித்தளத்தில் நான் இருக்க வேண்டி வந்துவிடுமே என்று என்ன செய்தார்கள்? பயந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம்.